எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்டு ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் 2025ஓட கடைசி பேப்பர் வியூ சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் பேப்பர் எல்லாம் நடந்துச்சு அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் பேப்பர் வியூ ஸ்டார்ட் பண்ண உடனே ஜான் சீனாக்கு ட்ரிபியூட் கொடுக்குற விதமாக ஒரு வீடியோ பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா போட்டு காமிக்கிறாங்க. ஸோ ஜான் சீனாவோட இந்த 25 வருஷ கெரியரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருமைப்படுத்துகிற விதமாக அந்த வீடியோ பேக்கேஜ் இருந்துச்சு. உடனே அந்த இடத்துல பேக் ஸ்டேஜில் மார்க் ஹென்ரி, ஷான் மைக்கேல்ஸ், கர்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பல லெஜெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டே இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இன்னைக்கு சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் பேப்பர் வியூவை ஹோஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெஃபனி மெக்மேன். அவங்க ஜான் சீனா பற்றி ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணி வச்சதோட ஃபஸ்ட்டு மேட்சே வந்து பார்த்திங்கன்னா கோடி ரோட்ஸ் வர்சஸ் ஒபா ஃபெமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் ரெண்டு பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவா, எப்படி போகும் அப்படின்ற அளவுக்கு ரெண்டு பேருமே வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒபா ஃபெமி வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டாமினேட் பண்ணாரு. கோடி ரோட்ஸும் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. ஸோ ஃபைனலி இந்த மேட்ச் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டையர் உள்ள வந்து கோடி ரோட்ஸ் அடிக்க, அதனால இந்த மேட்ச் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிய. ஸோ அந்த இடத்துல ஒபா ஃபெமி செம்ம காண்டாக்கி ட்ரூ மேக்கின்டையர் அடிப்பார். உடனே அந்த இடத்துல ஒபா ஃபெமி அண்டு கோடி ரோட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் அடிச்சுட்டு ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி தூக்கி காமிச்சிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறாங்க. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேலி வர்சஸ் சோல் ரோக்கருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜான் சீனா வர்சஸ் குந்தர் மேட்சை தவிர மற்ற எல்லாமே இப்போ இருக்க சூப்பர் ஸ்டார் ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டாரோட மோதிர மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் வியூ நடத்துனாங்க. குறிப்பாக முழுக்க இந்த பேப்பர் வியூ ஜான் சீனாவை ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த பேப்பர் வியூ வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. மற்ற எல்லாமே ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார் இப்போ இருக்க சூப்பர் ஸ்டாரோட மோதிர மாதிரி. ஸோ இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். பேலியாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சோல் ரக்கர்ஸாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை பேலி வின் பண்ணுவாங்களா இல்லை சோல் ராக்கர் வின் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாலும் ஃபைனலி ரொம்பவே ஷாக்கிங்காக நம்ம எதிர்பாராத விதமாக வந்து பார்த்தீங்கன்னா சோல் ராக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பேலியை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சோல் ராக்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. ஸோ வின் பண்ணதோட ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட அந்த இடத்துல அவங்க எல்லாரும் சேர்ந்து ஜான் சீனாக்கு ட்ரிபியூ பண்ணிட்டு போகிற மாதிரி அந்த செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா முடிகிறாங்க. ஸோ உடனே பேக் ஸ்டேஜில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவை ட்ரிபியூட் பண்ணுற விதமாக ஒரு சின்ன வீடியோ பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் அண்ட் டிராகன் லீ வர்சஸ் ஜெவன் எவன்ஸ் அண்ட் லியானுக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுமே வேற லெவலில் ஃபைட் பண்ணாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐஃபை மூவ் தான். ஸோ பறந்துட்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. ரெண்டு டீமுமே தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் விட்டு கொடுக்காம வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவா, ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார் வின் பண்ணுவாங்களா இல்லை ஏஜே ஸ்டைல் அண்ட் டிராகன் லீ வின் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு தரமான ஒரு மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா போச்சு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே விட்டு கொடுக்காம பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலும் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் அண்ட் டிராகன் லீ ரொம்பவே க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெவன் எவன்ஸ் அண்டு லியானை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் அண்ட் டிராகன் லீ தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. ஸோ வின் பண்ணதோட அந்த ரெண்டு டீமும் கட்டி பிடிச்சி ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சையே வந்து பார்த்தீங்கன்னா முடிகிறாங்க. ஸோ உடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனி மெக்மேன் ஜான் சீனாவோட அந்த கடைசி மேட்சை பற்றி பேசுகிறாங்க. கடைசியாக ஒன்று தான் இருக்குது. ஸோ ஜான் சீனா வந்து இப்போ ஃபைட் பண்ண போகிறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒன்று சொல்லிடுறோம், தேங்க்யூ சீனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துல இந்த மிஸ் ரிங்குக்குள்ளே வந்து என்னை யாருமே கண்டுக்கல, நான் ஜான் சீனாவை ரெஸ்ல்மேனியாவில் பீட் பண்ணுறேன், என்னை யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னை சேர்த்துக்கல அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கத்துறாரு. நான் ஒரு பெரிய ஆள், என்னை யாருமே மதிக்கல அப்படின்ற மாதிரி கேட்க அந்த இடத்துல ரொம்பவே
ஷாக்கிங்காக ஆர்-ட்ரூத் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராரு. ஆர்-ட்ரூத் உள்ளே வந்த உடனே நீ ஒரு சம்பவம் பண்ணியிருக்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டினா, ஜான்சினாவோட டோர்னமெண்ட்டில் கூட உன்னை யாருமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கல, அதுலேயும் குறிப்பாக ஒருத்தனோட வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீ தட்டி பறிச்சிருக்க அப்படின்ற மாதிரி ஒரு பாலை வந்து பார்த்தீங்கன்னா கையில் தராது. அதை ஓப்பன் பண்ணோடனே அதில் ஜோ ஹென்ரியோட ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினோட லாஸ்ட் டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணாங்களாம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருட்டுத்தனமாக எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல ஜோ ஹென்ரி உள்ள வந்து ஜோ ஹென்ரியும் ஆர்-ட்ரூத்தும் பயங்கரமாக தான் மிஸ் அடிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு காமெடி செக்மெண்ட் பண்ணுறாங்க. உடனே இன்னைக்கு சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 19,232 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் பேப்பர் வியூவோட மெயின் ஈவெண்ட் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க. மெயின் ஈவெண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜான் சீனா வர்சஸ் குந்தருக்கான ஒன் லாஸ்ட் டைம் ஜான் சீனாவோட கடைசி மேட்ச். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்து ஜான் சீனாவை பார்த்து பார்த்து வளர்ந்தோம். ஸோ ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி தான் ஜான் சீனாவும் நமக்கு. ஸோ நான் ரெஸ்லிங் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து ஜான் சீனாவோட ஃபேன் தான், இப்போ வரைக்கும் ஜான் சீனாவோட ஃபேன் தான். ஸோ ஒரு கடைசி மேட்ச் ஒரு எமோஷ்னலான ஒரு மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே மேட்ச் பார்க்க வந்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்விடியிலேருந்து மார்க்கெண்ட்ரிலேருந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் சைடில் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் கை கொடுத்துட்டு கட்டி பிடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா உள்ளே போகிறாரு. உள்ளே போன உடனே குந்தர் வர்சஸ் ஜான் சீனாவுக்கான அந்த கடைசி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மேட்ச் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா யார் ஜெயிப்பா தோப்பான்றதெல்லாம் தாண்டி ஸோ கடைசியாக ஒரு முறை தலைவர் மேட்சை பார்க்க போகிறோம் அப்படின்றது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஜான் சீனாவை பார்க்க முடியாது அப்படின்ற அந்த ஒரே எண்ணத்தோடு இந்த மேட்சை பார்த்தோம். ஸோ அவரோட அந்த ஐகானிக் மூவ், ஸோ இதுக்கு முன்னாடிலாம் அவர் என்னென்னலாம் பண்ணாரோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. ஸோ இந்த மேட்ச்சில் ஜான் சீனா ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க 19,000 ஃபேன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறாங்க. ஸோ நம்மளுமே இந்த மேட்ச்சில் ஜான் சீனா ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறோம். இருந்தும் இந்த மேட்ச்சில் என்ன நடக்கும், யார் ஜெயிப்பா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபைனலி இந்த மேட்ச்சில் ஜான் சீனா எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. ஸோ சூப்பர் ஏஏ நிறைய விஷயம் ட்ரை பண்ணுறாரு. குந்தரும் ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் அவர் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜான் சீனாவை டேப் அவுட் பண்ண வைக்கிறதுக்காக சப்மிஷன் மூவ் போட்டுக்கிட்டே இருக்காரு. ஜான் சீனா எவ்வளவோ ட்ரை பண்ணி வெளில வராரு. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சப்மிஷன் மூவ் போட்டுக்கிட்டே இருக்காரு. கடைசியாக ஜான் சீனா இந்த டிசியில் இந்த ஸ்டேடியமில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இது வரைக்கும் ஒரு முறை கூட தோத்ததில்லை. கிட்டத்தட்ட 20 வருஷமாக அவர் டேப் அவுட்டே பண்ணது கிடையாது. ஃபைனலி ஜான் சீனா சிரிச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா டேப் அவுட் பண்ணி தோக்குறாரு. ஸோ தோத்ததோட குந்தர் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்ச உடனே இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா போகிறாரு. ஸோ ஜான் சீனா சாதாரணமாகவே எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா தோக்க ஒத்துக்குவார். அதுவும் இந்த கடைசி மேட்ச் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருந்தா கண்டிப்பாக ஜான் சீனா செஞ்சுருப்பாங்க. நான் ஜெயிச்சுட்டு போய் என்ன பண்ண போகிறேன், பின்னாடி வர்ற அந்த ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டாருக்கு நம்ம வழிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே டாப் அவுட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா தோக்குறாரு. தோத்ததோட சோகமாக பார்க்குறாரு. ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ சீனா அப்படின்னு சொல்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் இருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. சிஎம் பங்க், கோடி ரோட்ஸ், ஸ்டெஃபனி மிக்மேன், ஸோ பேக் ஸ்டேஜில் இருக்க எல்லாருமே ஒட்டுமொத்த பேரும் உள்ளே வராங்க. சிஎம் பங்கும் கோடி ரோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸோ அவங்களோட சாம்பியனை தூக்கி ஜான் சீனாவோட ஷோல்டரில் வைக்கிறாங்க. இந்த சாம்பியன் உனக்கான சாம்பியன், நீ தூக்கி காமி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா பக்கமும் ஜான் சீனா அந்த 2 சாம்பியனையும் தூக்கி காமிக்கிறாரு. 2 பேரும் முட்டி போட்டு ஒரு இடத்துல நிற்கிறாங்க. அந்த இடத்துல ஜான் சீனா 2 பேருக்கிட்டையும் அந்த சாம்பியன்ஷிப்பை கொடுத்துட்டு எமோஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா விடைபெறாரு. உடனே ட்ரிபிள் ஹெச் மேலே ஏறி கட்டி பிடிச்சி உனக்கான ஒரு ட்ரிபியூ வீடியோ அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோவை பார்க்குறாரு. ஜான் சீனா அழுதுகிட்டே ரொம்பவே சோகமாக அந்த ஷூ அவர் கையில் போட்டிருக்க அந்த பேண்டு எல்லாத்தையும் கழட்டி ரிங்கில் வச்சுட்டு ரொம்ப எமோஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஜான் சீனா ஸோ அவரோட கடைசி மேட்சை விளையாட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. ஃபைனலி ஜான் சீனாவோட கடைசி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ ஒரு சகாப்தம், ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஹீரோவாக பார்த்த ஒருத்தவரோட அந்த கெரியர் வந்து பார்த்தீங்கன்னா முடியறதை பார்க்கும்போது ரொம்பவே எமோஷ்னலாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பேசினேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜான் சீனாவோட இந்த கடைசி மேட்ச் எப்படி இருந்துச்சு, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவோட எவ்வளோ பெரிய ஃபேன் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.